எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர்னு சொல்லலாம், ஏன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செய்யலாம். நம்ம அரிசி மாவில் தான் அரைச்சோ இல்லை மிஷினில் திரிச்சோ மோர்களி கிண்டுவோம். கோதுமை மாவில் மோர்களி செய்து பாருங்க. எனக்கு இது முதல்ல என்னுடைய தம்பி மனைவி தான் இதை முதல்ல எனக்கு கோதுமை களி கிண்டுறதை எனக்கு சொல்லி கொடுத்தா. அதில் நான் இந்த கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து செய்தேன். வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் போல கேரட்டு கூட துருவி போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து போட்டு பாருங்க, அதுவும் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்களுடைய மெனுவில் இது கட்டாயமாக இடம் பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கோம். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறோம். கடுகு பொரியணும், உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். இப்போ நல்லா எல்லாம் செவந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருந்ததை இந்த பருப்புகளோடு சேர்த்து வதக்கி விடுறோம். நல்லா கண்ணாடி பதம் வரணும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துருக்கேன், நான் பச்சை சேர்த்துருக்கேன். நீங்கள் மஞ்சள், சிகப்பு, பச்சை எதுனாலும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துட்டோம். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தண்ணியை கொதிக்க வச்சிட்டோம் இட்லி வேக வைக்கிறதுக்காக. 1 கப்பு கோதுமை மாவு, அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். அதோட பெருங்காயம், உப்பும் சேர்த்துட்டு மோர் 1 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கிட்டோம். இது கொஞ்சமாக புளிப்பு இருந்தால் போதும், புளிப்பு இல்லாத மோராக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். அதாவது நேற்று மோராக இருக்கலாம், ரொம்ப புளிப்பாக இருந்தாக்க நல்லா இருக்காது. இதை நல்லா கரைச்சிக்கிறோம். அதாவது உப்பு, கோதுமை மாவு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கரைச்சிக்கிறோம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அதாவது 1 கப்பு தண்ணியில் பாதி கப்பு தண்ணி எடுத்து இந்த மோர் விட்டு கலந்த கோதுமை மாவை நல்லா கரைச்சி விடுறோம். கட்டி இல்லாமல் இருக்கணும். விஸ்கு வச்சு கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். நிறைய செய்கிறதா இருந்தால் கையிலாலேயும் கரைச்சிக்கலாம். கையை நல்லா கழுவிட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைப்பட்டுருச்சு. கோதுமை மாவு, மோர், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே சேர்த்து கரைச்சி விட்டுட்டோம். இப்போ மீதி கொஞ்சம் இருக்கிற தண்ணியை நிறுத்தியாச்சு, ஏன்னா மோர் வேறு விட்டுருக்கோம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, கடுகு, உளுந்தம்பருப்பு, அதோட குடமிளகாய் எல்லாம், அந்த கலவையும் இந்த மாவோடு சேர்த்துட்டோம். சேர்த்து எல்லா மாவோடையும் இந்த கலவை கலந்து வர்ற மாதிரி நல்லா அடியோடு கலந்து விட்டுக்கிறோம். ஒரு இட்லி தட்டு, அதில் நெய் தடவி வச்சுக்கிட்டோம். நல்லா சைடெல்லாமும் நெய் தடவுற மாதிரி நல்லா தடவி விட்டுறோம். எல்லா பக்கமும் நெய் இருக்கணும், பட்டிருக்கணும், அந்த மாதிரி தடவி விட்டுட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கோதுமை மாவு, தாளிதம்லாம் போட்டு அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்க போகிறோம். இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேகலாம். உங்களுடைய அடுப்போட எரியிற தன்மைக்கு தகுந்தாற் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் திறந்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு, பளபளன்னு தெரியுது. ஒரு டூத்பிக் வச்சு குத்துறேன், அதில் ஒட்டலை.
ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினோடனே நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போது பீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கேக்கு மாதிரி சூப்பராக கட் பண்ண வரும். அதே மாதிரி டேஸ்ட்டு அள்ளும் போங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கேக்கு தோற்று போச்சு. அவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கும் கண்ணுக்கும் விருந்தாக இருக்குது, நாவுக்கும் கட்டாயமாக விருந்தே தான். இது ஒரு தடவை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.